Hello children, welcome back to our channel Trending Abhi. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 11 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இந்த 5 சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேயே வந்து 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகேவா, 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். 5 இம்பார்ட்டன்ட் சம்ஸ் focused on your exam. ஓகேவா, உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சாப்டரில் இந்த 5 சம்ஸும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ரீமா ஹேஸ் 17 beads அண்ட் அரிஃப் ஹேஸ் 24 beads. ஹவு many beads do they have in total? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆட் பண்ணுவீங்க. சோனு bought a biscuit packet for 25 rupees and a juice box for 38 rupees. How much money did he spend altogether? ஸோ இதுவும் உங்களுக்கு தெரியும், அடிஷன் கீவேர்டு தான். கரெக்டாக? A shopkeeper had 64 apples and sold 39 of them. How many apples are left in the box? Left nale subtraction. If there are 45 students in a class and 18 are absent, how many students are present today? ஓகேவா, ஸோ இதுவும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 5th சம் வந்து பாருங்கள். கீதா had 82 rupees in her purse. She spent 45 rupees on a toy. How much money does she have now? இதுவும் மணி கான்செப்ட் வரும். ஸோ செகண்ட் கொஸ்டின் அண்ட் 5th கொஸ்டின் மணி கான்செப்ட். ஸோ இந்த 5 சம்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். யூஸ் த ஃபாலோயிங் நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் டு பை த திங்ஸ் கிவன் பிலோ. ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ways ஆஃப் கிவிங் த மணி. யூ மே யூஸ் த நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் மோர் தென் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நோட்ஸ் 50 rupees நோட்ஸ் இருக்குது, 20 rupees நோட்ஸ், 10 rupees நோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி காயின்ஸ் இருக்குது, 5 rupee காயின், 2 rupee காயின், 1 rupee காயின் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து சம்திங்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் டேக்கோட கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம வந்து வாங்குறதுக்கு இந்த மணியை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 different ways வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் பை பண்ணுறதுக்கு 2 different ways வந்து நீங்கள் மணியை வந்து காமிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 different ways ஆஃப் கிவிங் த மணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூ மே யூஸ் த நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் மோர் தென் ஒன்ஸ். அதே மாதிரி இப்போ 50 rupees நோட்ஸ்னால் அதை 2 times 3 times கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி நீங்கள் இதில் எதனாலும் மோர் தென் 1 time நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே வந்து என்ன டாய் இருக்குது, கார் இருக்குது. அதோட ப்ரைஸ் எவ்வளவு? 55. ஸோ 55 rupees நம்ம இங்கேருந்து எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? இந்த 50 rupees நோட் ஒன்று எடுத்துக்கலாமா? 50 rupees நோட் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் 5 rupee காயின் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ 50 + 5 55. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இன்னொரு வே கேட்குறாங்க, 2 வே கேட்குறாங்க. இன்னொரு வே எப்படி எடுத்துக்கலாம்? 20 rupees காயின் நோட் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 20 rupees நோட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு 20 rupees நோட், ஒன் மோர் 20 rupees நோட். ஸோ 20 + 20 40. ஸோ இன்னும் நமக்கு வந்து எவ்வளோ தேவை? 15 தேவை. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு 5 rupee காயின் எடுத்துக்கலாம். ஒரு 5 rupee காயின் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 10 rupee நோட், 10 rupee நோட். கரெக்டாக? 20 + 20 40, 40 + 10 50, 50 + 5 55. இப்போ 55 rupees நமக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது நமக்கு இந்த பிக்சர்ல என்ன தெரியுது? ஆரஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 30 rupees. 30 வந்து நம்ம 2 waysல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வே நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? 20 rupee நோட், அப்புறம் ஒரு 10 rupee நோட். ஸோ ஒரு 20 rupee நோட் எடுத்துக்க சொல்றாங்க. 20 + 10 30. கரெக்டா? ஸோ 10. 20 + 10 30. இன்னொரு வே ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 10 rupee நோட்,
ஒரு 10 ரூபி நோட் எடுத்துக்க சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு 10 rupee note. ஒன் மோர் 10 ரூபி நோட். அப்புறம் ஒரு 5 rupee coin. ஒரு 5 ரூபி காயின் சொல்கிறாங்க. ஸோ 20 + 5 25. அப்புறம் இன்னொரு ஒரு 5 rupee coin. ஸோ ஒன் மோர் 5 ரூபி காயின் சொல்கிறாங்க. ஸோ 10 + 10 20, 20 + 5 25, 25 + 5 30. 30. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மில்க் பேக்கெட் இருக்கு, அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. இதை நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்? 20 rupees note. ஒரு 20 ரூபி நோட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5 rupee coin. 5 ரூபி காயின் ஒன்று எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ 20 + 5 25. ஒரு 2 rupee coin. ஒரு 2 ரூபி காயின் எடுத்துக்க சொல்கிறாங்க. 1 rupee coin. 1 ரூபி காயின் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 20 + 5 25. 25 + 2 27. 27 + 1 28. ஸோ 28 ருபீஸ் நமக்கு வந்துருச்சா? இன்னொரு வே சொல்லுங்க பார்க்கலாம். 10 rupee note. ஒரு 10 ரூபி நோட் எடுத்துக்கலாம். 10 rupee note. ஒன் மோர் 10 ரூபி நோட் எடுத்துக்க சொல்கிறாங்க. 10 + 10 20. 5 rupee coin. ஒரு 5 ரூபி காயின் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ 25 வருது. 1 rupee coin. ஒரு 1 ரூபி காயின் எடுத்துக்க சொல்கிறாங்க. 1 rupee coin. அகைன் 1 ரூபி காயின் எடுத்துக்க சொல்கிறாங்க. 1 rupee coin. அகைன் ஒரு 1 ரூபி காயின் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஆட் பண்ணி பார்த்துருங்க. 10 + 10 20. 20 + 5 25. 26 27 28 28. வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரையான் பாக்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வே சொல்லுங்கள் பார்க்கலாம். 20 rupees note. டைரெக்டாக நம்மக்கிட்ட 20 ருபீஸ் நோட்டே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? 10 rupees note. 10 ரூபி நோட். 5 rupee coin. 5 rupee coin. 5 ரூபி காயின். 5 rupee coin. 5 ரூபி காயின். கரெக்டாக இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். 10 + 5 15. 15 + 5 20. 20 வந்துருச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதில் வந்து நமக்கு 500 ருபீஸ் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிளாஸ் 2லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் 500 ருபீஸ் நோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பேரண்ட்ஸ் கிட்டேயும் நீங்கள் வாங்கி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேட் இருக்கும், க்ரீனிஷாக இருக்கும் 500 ருபீஸ் நோட். ஹாவ் யூ சீன் திஸ் நோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் போய் வாங்கி பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரா அஸ் மெனி நோட்ஸ் ஆஃப் ₹100 as is equal to 1 500 ருபீஸ் நோட். அதாவது 100 ருபீஸ் நோட்ஸாக வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். அது மாதிரி எத்தனை 100 ருபீஸ் நோட் வந்து நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 500 ருபீஸ் நோட்டுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை 100 ருபீஸ் நோட் நமக்கு தேவைப்படும் 500 ரீச் பண்ணணும்னா? 5. 5. எப்படி சொல்கிறீங்க? 100 + 100 200. 200 + 100 300. 300 + 100 400. 400 + 100 500. ஸோ அப்போ இந்த இடத்துல எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து 500 ருபீஸ் நோட் வந்து ட்ரா பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 1 2 3 3 4 4 5. 5. ஸோ எல்லாருக்குமே தெரியும் மணியோட சிம்பிள், ருப்பீஸோட சிம்பிள் வந்து இதுதான். கரெக்டா? ஸோ 100 rupees 100 rupees 100 rupees 100. ஸோ 500. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். How many 100 notes are equal to a 500 note? 500 rupees note இப்போ தான் நம்ம பார்த்தோம். எத்தனை 100 நோட்ஸ் வந்து ஈக்குவல் ஆகும் 500 ருபீஸ் நோட்ஸுக்கு? 5. 5. இப்போ தானே பார்த்தோம், அதுதான் கேட்டிருக்காங்க. வாட் திங்ஸ் கேன் யூ பை வித் ₹500? இப்போ உங்ககிட்ட 500 ருபீஸ் இருக்குன்னா உங்களால் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்க முடியும்? டாய் வாங்கலாம், Movie ticket. மூவி டிக்கெட்ஸ் வாங்கலாம், Pizza. பீஸா வாங்கலாம், Clothes. க்ளோத்ஸ் ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். கரெக்டா? நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வாங்க முடியும் அப்படின்றத எழுதிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இங்கே நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ராசரி ஷாப் மாதிரி இருக்குது. கரெக்டா? இந்த ஃப்ளோர்,
ரைஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ராசரி ஸ்டோர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அங்கிள் இருக்காங்க, இவங்க வந்து பீட்டர் அங்கிள். In the morning, Peter uncle has rupees 465 in his money box. So Peter uncle ஓட money boxல எவ்வளோ rupees இருக்கு morning? 465. 465 rupees இருக்கு. By afternoon, மத்தியானம் பார்க்குறப்போ he has rupees 756. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கா? 400 விட 700 பிக் தானே, ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு அந்த டைமில் என்ன நடந்திருக்கு? சேல்ஸ் நடந்திருக்கு. How much has he earned since morning? அப்போ மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு, எவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு வந்து பாக்ஸ் டயக்ராம் செஞ்சு எஸ்டிமேட் பண்ணணும். நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுங்கள் பார்ப்போம். எஸ்டிமேட்னா அது ரஃபாக நீங்கள் ஒரு வேல்யூ வந்து கெஸ் பண்ணுறது தான் எஸ்டிமேட் பண்ணுறது. 120. ஸோ இவங்க வந்து rupees 120 அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ செஞ்சு பார்க்கலாம். என்ன செஞ்சால் நமக்கு ஆன்சர் தெரியும்? சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்மால் நம்பர் வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து 10 rupees வச்சுருக்காங்க மார்னிங், ஓகேவா? ஆஃப்டர்நூன் அவங்கக்கிட்ட வந்து 15 rupees வந்துடுது. அப்போது எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு? அப்போ என்ன பண்ணுவீங்க? 15 - 10 பண்ணிவிட்டு 5ன்னு சொல்லிடுவீங்க, கரெக்டாக? அப்போ 5 rupees அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. அது மாதிரி இங்கேயும் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தானே அவருக்கு கிடச்சிருக்கு, இன்க்ரீஸ் தானே ஆயிருக்கு. இப்போ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 756 வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். 465 சப்ராக்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். 6 - 5 1. 5 - 6 பண்ண முடியாது, ஸோ பாரோ பண்ணுவீங்க. 15 - 6 பண்ணுங்க. 15 in the man, 6 in the finger. Before 15, 14, 13, 12, 11, 10, 9. ஸோ 9. 6 - 4 2. அப்போ நமக்கு வந்து 291 rupees வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏர்ன் பண்ணியிருக்காரு. ₹291. அவங்க வந்து 120 கெஸ் பண்ணியிருந்தாங்க, பட் அவர் அதை விட அதிகமாக தான் ஏர்ன் பண்ணியிருக்காரு. 291 rupees வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. இதே வந்து உங்களுக்கு நமக்கு வந்து யூஸ்வலாக ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் HTO பிளாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே வந்து 100 rupee நோட், 10 rupee நோட், 1 rupee காயின். ஸோ இது வந்து ஹச்ன்னு வச்சுக்கோங்க, இது டீன்னு வச்சுக்கோங்க, இது ஓன்னு வச்சுக்கோங்க. நம்ம HTO பிளாக் யூஸ் பண்ணாலும் அது மாதிரி இங்கே மணி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ எப்படி பண்ணுறாங்க, சப்ராக்ஷன் எப்படி பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ 756 இருக்கா, இதுக்கு நீங்கள் பிளேஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். அப்போ ஹவு many hundreds? 700. அப்போ 700 rupee நோட் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7. How many tens? 5. 1 2 3 4 5. How many ones? 6. 1 2 3 4 5 6. இப்போ நம்ம வந்து டேக்கன் அவுட் பண்ண போகிறோம். சப்ராக்ஷனாலே என்னது? டேக்கிங் அவே தானே. எதை டேக்கன் அவுட் பண்ண போகிறோம்? 465 டேக்கன் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. அப்போ 5 1 rupee காயினை அடிச்சு விட்ருங்க. 1 2 3 4 5. டென்ஸ் பிளேஸில் 6 டென்ஸ் இருக்குது, பட் இங்கே நமக்கு வந்து 5 10 rupee காயின் தான் இருக்குது. 1 2 3 4 5. இன்னும் 1 more நமக்கு தேவைப்படுது. அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 100 rupee நோட் வந்து ஓப்பன் பண்ணணும், உடைக்க போகிறோம். ஸோ இந்த 100 rupee நோட்டை நான் உடைக்க போகிறேன். அதனால இதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க பாருங்கள், உடைச்சிட்டோம். இப்போ 100 rupee நோட்குள்ளே எத்தனை 10 rupee நோட்ஸ் இருக்கும்? 10 rupee நோட்ஸ் இருக்கும். இப்போ அந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு 10 rupee நோட்டை எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு 6 எடுக்கணும், இங்கே நமக்கு 5 இருக்குது ஆல்ரெடி, நம்ம 1 எடுத்துருவோம். இந்த ரிமைனிங்லாம் அப்படியே இருக்கும். 100 வந்து நமக்கு 400 எடுத்துருவோம். ஸோ 400 எடுத்துடலாம். 1 2 3 4. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் என்ன இருக்குது? ஹவு many? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹவு many ones? 1. ஒன்லி 1 once. ஹவு many tens? அடிக்காமல் இருக்கிறது. 1 2 3 4 5 6 7 8 9. 9. ஹவு many hundreds? 1 2. 2 hundreds அடிக்காமல் இருக்குது. அப்போது நீங்கள் பண்ண ஆன்சர் வந்துருச்சு பார்த்தீங்களா? 291 வந்துருச்சா? இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? நம்பர் லைனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 அமௌண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன கிடச்சிச்சு? ₹291. டிஃப்ரென்ஸ்னாலே சப்ராக்ஷன் தானே. அந்த 2 நம்பரையும் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணுறப்ப, 2 அமௌண்ட்டையும் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணுறப்ப 291 கிடச்சிருக்கு. அப்போ அவர் மார்னிங்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காரு? ஹி ஹாஸ் ஏர்ன் ₹291 சின்ஸ் மார்னிங்.
இதை நீங்கள் நம்பர் லைன்லேயும் பண்ணலாம். நம்பர் லைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர்கிட்ட வந்து ஆஃப்டர்நூன் எவ்வளோ இருந்துச்சு, 756 இருந்துச்சு கரெக்டாக. அதுலேருந்து நம்ம எவ்வளோ டேக்கன் அவே பண்ண போகிறோம், 465 டேக்கன் அவே பண்ண போகிறோம். ஸோ அந்த 465 நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இப்போ அந்த 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 + 100 + 100 + 100 400 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அதை பேக்வர்ட் ஜம்ப் பண்ணுங்கள். 100 100 100 100 756 - 100 656. நம்பர் லைனில் பேக்வர்ட் ஜம்பிங் பண்ணணும் சப்ராக்ஷன் பண்ணுறப்ப. 656 - 100 556. 556 - 100 456. 456 - 100 356. 356. அதுக்கப்புறம் நமக்கு டென்ஸ் பிளேஸில் வந்து என்ன இருக்குது, 60 இருக்குது. அதாவது 6 இருக்குது. 6 டென்ஸ்னால் என்னது 60 தெரியும்ல. 6 டென்ஸ் 60, 6 டென்ஸாக 60. இதை வந்து 50 + 10ன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 50 சப்ராக்ட் பண்ணுங்கள். 356லேருந்து 50 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 306. அதுலேருந்து ஒரு 10 சப்ராக்ட் பண்ணுறப்ப 296. அதுக்கப்புறம் ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ 5 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க. அப்போ 296 - 5 291. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஃபஸ்ட்டு வந்து 100s பிளேஸில் 4 இருக்கனால 400 நீங்கள் பேக்வர்ட் ஜம்ப் பண்ணுறீங்க. 10s பிளேஸில் 6 இருக்கிறனால 60. அப்போ 50 + 10 ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பண்ணிடுறீங்க. 50 பண்ணிவிட்டு அடுத்து 10 பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் 1s பிளேஸில் 5 இருக்கிறனால 5 பேக்வர்ட் ஜம்ப் பண்ணுறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ 465 வந்து நீங்கள் வந்து 400 + 60 + 5. 400 வந்து 100 + 100 + 100 + 100. 60 வந்து 50 + 10. இந்த 5 வந்து அப்படியே வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பேக்வர்ட் ஜம்ப் பண்ணணும். ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.